அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா. நித்தி ஹெல்த் கேர் இந்த சேனலில் மீண்டும் ஒரு பதிவு. யாழ் பொதுநா வைத்தியசாலையில் வருட இறுதியில் 2024 ஆண்டு இறுதியில் டிசம்பர் மாத இறுதியில் திடீரென செய்யப்பட்ட சில மாற்றம், உடனடி நடைமுறைக்கு வரக்கூடிய விதத்தில் செய்யப்பட்ட உடனடி மாற்றம் சம்பந்தமான பதிவே இந்த பதிவு. யாழ் பொதுநா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவுக்காக இதுவரை காலமும் நோயாளர் அவசர தூரடங்கள் இருந்து நேரடியாக வாகனங்கள் தமது வாகனங்களில் கொண்டுவரும் நோயாளர்களும் ஆம்புலன்ஸ் வண்டிகள் மூலம் ஏனைய வைத்தியசாலையில் கொண்டுவரப்படும் நோயாளிகளும் இதுவரை காலமும் உடனடி அவசர சிகிச்சை பிரிவுக்கு ஒரே வாசலூடாகவே உள்ளே வந்து 2வது இலக்க வாசல், அதாவது பஸ் ஸ்டாண்டில் இருந்து வரைக்கும் 1வது வாசல் ஓபிடிக்கு போகும், 2வது வாசல் இந்த அவசர சிகிச்சை பிரிவை நோக்கின வாசலாகும். இந்த வாசலினூடாகவே இதுவரை காலம் உள்வரும் வாகனங்கள் வெளிச்செல்லும் வாகனங்கள் இரண்டும் ஒரே பாதையினோடு சென்று வந்தமையினால் பாரிய இடைஞ்சல்கள், பொதுமக்களுக்கு இடைஞ்சல்களும் நோயாளர்களுக்கு அசௌகரியங்களும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த நோயாளர்களுக்கும் அவசரமாக வரும் நோயாளர்களுடைய இடைஞ்சலை சுமூகமாக்குவதற்காக தற்பொழுது 2வது வாசல் வீதியின் கொமர்ஷியல் பேங்குக்கு நேர் எதிராக உள் வரும் பாதை, அதாவது அவசர சிகிச்சை பிரிவுக்காக உள்ளே வரும் கேட் இலக்கம் 2A, இந்த பாதையின் ஊடாகவே அவசர நோயாளர்கள், ஆபத்தான நோயாளர்களை வாகனங்களில் கூட்டி வருவர்கள், ஓட்டோ காரில் உண்டாரார்கள், ஆம்புலன்ஸ் வண்டிகள் யாவும் இன்று தொடக்கம் இந்த வருட இறுதியின் கிறிஸ்மஸ் தினத்தை தொடர்ந்து அடுத்த இந்த நாளிலிருந்து இந்த பாதையின் ஊடாகவே உள் சென்று நோயாளர்கள் இருக்கிய பின்பு 2B, இதுவரை காலமும் உள் பாதையாக இருந்த பாதையினூடாக வெளி செல்லும் பாதையாக 2B கேட்டினூடாக வாகனங்கள் யாவும் சீரான முறையில் வெளிச்செல்லலாம். இந்த நடைமுறை உடனடியாக நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன் மூலம் பல்வேறு நெருக்கடிகள், இடைஞ்சல்கள் என்பன நோயாளர்களுக்கு தீர்க்கப்படும் என நம்பப்படுகிறது. இதன் மூலம் இலவாக ஒரு பாதையினூடாக ஆம்புலன்ஸ் வண்டிகள் வந்து எதுவித இடைஞ்சலுமின்றி நோயாளர்களை இறக்கிய பின்பு அடுத்த பாதையினூடாக செல்லலாம். இந்த மாற்றத்தினை நோயாளர்கள் அனைவரும் கவனித்துக் கொள்ளுமாறு வேண்டப்படுகிறீர்கள். மேலும் ஒரு புதிய பதிவினூடாக நாங்கள் சந்திப்போம். இந்த வைத்தியசாலை இந்த பதிவு உங்கள் எத்தனை பேருக்கு இந்த தகவல் தெரியும் என்பது சம்பந்தமாக உங்கள் பதிவை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். நன்றி.